பையன் டெய்லி விளையாடுவாங்கல்ல கிரவுண்ட்ல எல்லாம், அந்த பால் போய் எங்காவது எட்டி ஒரு கார்டில் போய் விழுவோம். முதல்ல போயிட்டு இருக்க அந்த மாத்தையான அந்த அவனும் இன்னொரு பொண்ணு மேட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாலியெல்லாம் தனிமையில் உல்லாசமா இருந்திருக்காங்க. அதை இந்த பையன் பார்த்துட்டான். ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே விளையாட போயிருக்கான். விளையாட போயிட பையன் வந்து அது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதுக்கு ஒரு பையனை காணும், வீட்டுக்கு வரல. சிவராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி. அவர் கூட்டு சொன்னா அவர் அங்கேயிருந்து ஓடியாந்து வீட்டை பார்த்துட்டு அந்த விளையாண்ட இடத்த பார்த்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அஞ்சட்டி போலீஸ் என்ன செஞ்சிருக்கானுங்க, உன் புள்ள என்ன கோடீஸ்வரனா, உன்னை கடத்தி கொண்டு வச்சுட்டு காசு கட்ட போறாங்க, நீனே ஒரு கூலி எச்சக்காரன், உன் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படியே ஸ்டேட்மெண்ட். சிவராஜோட ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றது மேட்ரு சீறி போச்சு. பையன் காலையிலையும் வீட்டுக்கு வரல, காலைல பிரச்சனை சிவியரை கொஞ்சம் 2 பஸ்ஸை காட்டிடுறேன், மறைச்சிடுறேன். மறைச்சோன்னே அப்புறம் சம்பவ இடத்துக்கு டிஎஸ்பி வர்றாரு. டிஎஸ்பி வந்தோன்னே சரின்னு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னே அந்த பையனை வந்து மாத்தையும் காரில் கூட்டி போகிறது வர்றது, இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. விசாரணையில் தான் திடீர்னு தகவல் வருது. அந்த பையனை நாங்கள் 3ஆம் தேதியை கொண்டுட்டோம். அந்த பையனை 2ஆம் தேதி உயிரோட தான் இருந்திருக்கான், 3ஆம் தேதியும் உயிரோட தான் இருந்திருக்கான். 3ஆம் தேதி இரவு தான் கொள்றானுங்க. இப்போ இவங்க ஸ்டேஷன் போனது எப்போ? இவங்க போய் 2ஆம் தேதி இப்போ போலீஸ் நினைச்சிருந்தா இந்த இறப்பை காப்பாற்றிருக்கலாம். குழந்தை எப்படி கொள்றதுக்கு மனசு வருது பாருங்க. அது எப்படின்னா கொடூரமாக கொண்டு இருக்கான். கடத்திட்டு போனது மட்டும் இல்லாமல் 2 பீரை ஒட்டச்சி வாண்டர்லேயே ஊற்றிருக்காங்க. அந்த பையன் நுரத்தள்ளி செத்துருக்காங்க. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேன்கனிக்கட்டை அருகே உள்ள மாவனட்டி அப்படின்ற பகுதியில் வந்து சிறுவன் 13 வயது தான் அந்த சிறுவன், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான் ரோஹித். அந்த சிறுவனை வாயில பீர் ஊற்றி வந்து கொலை செய்திருக்காங்க. காரணமாக சொல்லப்படுறது ஒரு காதலனும் காதலியும் தலைமையில் இருக்கிறது சிறுவன் பார்த்துட்டான், அவன் யாருக்குன்னா சொல்ற போறான்றதுக்காக ஒரு 13 வயசு பையனுடைய வாயில பீரை ஊற்றி கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அஞ்சட்டி போலீஸ் இது ஆக்சுவலாக பார்த்தா சிறுவன் வந்து 1ஆம் தேதி வந்து 1ஆம் தேதி ஸ்கூல் போயிடுறான். 2ஆம் தேதி ஸ்கூல் போகலாம, 2ஆம் தேதி ஸ்கூல் போகாமல் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவனட்டியில் வந்து சிவராஜ் மஞ்சுளா தம்பதிக்கு பிறந்த 3 குழந்தைங்கள்ல இவன் ஒரு ஆண் குழந்தை, இன்னொரு பெண் குழந்தை இருக்கு, இன்னொரு ஆண் குழந்தை இருக்கு. இவன் 2ஆம் தேதி ஸ்கூல் போகாது வீட்டில் இருந்திருக்கான். பொதுவாகவே நம்ம ஸ்கூல் போகாதுன்னா உங்களுக்கு பள்ளியோட நேரத்தில் உடம்பு சரியில்லாம போகும், அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியாயிடும், பயம் வேற பாதி ஸ்கூலில் நினச்சி. ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் ஆனோடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே விளையாட போயிருக்கான். விளையாட போயிட பையன் வந்து அது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதுக்கு ஒரு பையனை காணும், வீட்டுக்கு வரல. மணி ஒரு 4 மணி போன பையன் வரல. 7 மணிக்கு அவங்க அப்பாவுக்கு தகவல் சொல்றாங்க. அவரு சிவராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளி. ஓகே, அதுல புரிஞ்சிருக்கும், கூலிலையும் கூலி தொழிலாளி, அதுலயே ஒரு கமிஷனுக்கு வேலை பார்க்குற ஒருத்தர். அவர் கூட்டு சொன்னா அவர் அங்கேயிருந்து ஓடியாந்து வீட்டை பார்த்துட்டு அந்த விளையாண்ட இடத்த பார்த்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அஞ்சட்டி போலீஸ் என்ன செஞ்சிருக்கானுங்க, திருந்துறதே கிடையாது. உன் புள்ள என்ன கோடீஸ்வரனா, உன்னை கடத்தி கொண்டு வச்சுட்டு காசு கட்ட போறாங்க, நீனே ஒரு கூலி எச்சக்காரன், உன் பிள்ளைக்கு என்ன அப்படியே பேசியிருக்காங்க. எங்காவது விளையாண்டுருப்பான், பொறுக்கி தின்னுட்டு இருப்பான், வீட்டுக்கு எவ்வளோ பெரிய பதில் பாரு ஒரு எளிய மனிதன்ட்ட. அந்த பையன் நேரம் வீட்டுக்கு அந்த சிவராஜ் நேரம் வீட்டுக்கு வந்துடாம சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் போய் தேடுறாரு. நடந்தது அப்படியே ஸ்டேட்மெண்ட். சிவராஜோட ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றது. சொந்தக்காரன் வீட்டுக்கெல்லாம் போய் தேடுறாரு. தேடினா பையன் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் உடனே இவனோட விளையாண்ட பையனும் இருக்காங்கல்ல இவன் கூட, அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கிளப்பி விசாரிச்சோன்னா இது மாதிரி மாத்தையன்னு ஒரு அங்கிள் அவர் வந்து கார்ல கூட்டிட்டு போனாரு அப்படின்னு தகவல் சொல்றாங்க. மாத்தேவ் 2 பேர் காரில் கூட்டிகிட்டு போனாங்கன்னு. சரி, எந்த காரில் கூட்டிகிட்டு போனாங்கன்னு குழந்தைங்கள்ட்ட விசாரிச்சிடும். குழந்தைங்க அப்படி குத்தும் போது ஒரு சாண்ட்ரோ காரை சொல்லிடுது. சரின்னு அந்த சாண்ட்ரோ காரை தேடி போகிறாங்க. இந்த வீட்டுக்கிட்ட உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் வீட்டுக்குள்ள அவங்கவுங்க குழந்தைக்காரன்னு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரன் செய்ய வேண்டிய வேலையை இவங்களே செஞ்சுட்டாங்க. பார்த்தா அந்த கார் ஒரு பெட்ரோல் மூலம் நின்று இருக்கு. கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட பெட்ரோல் மூலம் நின்று இருக்கு. அந்த காரை அங்கே உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தாக்க மேட்ரு சீறி போச்சு. பையன் காலையிலையும் வீட்டுக்கு வரல, காலையில் கொஞ்சம் பிரச்சனை சிவியர் ஆகுது. காலைல பிரச்சனை சிவியரை கொஞ்சம் 2 பஸ்ஸை காட்டிடுறாங்க, மறைச்சிடுறாங்க. மறைச்சோன்னே அப்புறம் சம்பவ இடத்துக்கு டிஎஸ்பி வர்றாரு. டிஎஸ்பியும் சரியான பதில் சொல்லலை. எஸ்பி வந்த பிறகு தான் பிரச்சனை சார்ட் அவுட் ஆகுது. டிஎஸ்பி வந்தோடனே சரின்னு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னே அந்த பையனை வந்து மாத்தையும் காரில் கூட்டி போகிறது வர்றது, இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் கேட்ச் பண்ணுறாங்க. மாத்தையும் கேட்ச் பண்ணி விசாரிச்சோன்னே விசாரணையில் தான் திடீர்னு தகவல் வருது. அந்த பையனை நாங்கள் 3ஆம் தேதியை கொண்டுட்டோம். அந்த பையனை கடத்திட்டு போய் மறுநாளே 2ஆம் தேதி உயிரோட தான் இருந்திருக்கான், 3ஆம் தேதியும் உயிரோட தான் இருந்திருக்கான். 3ஆம் தேதி இரவு தான் கொள்றானுங்க. இப்போ இவங்க ஸ்டேஷன் போனது எப்போ? இவங்க போய் 2ஆம் தேதி. இப்போ போலீஸ் நினைச்சிருந்தா இந்த இறப்பை காப்பாற்றிருக்கலாம். 2ஆம் தேதியே மேட்ரு முடிஞ்சிருக்குயா. அந்த வைத்திருச்சதான் எனக்கு 2ஆம் தேதியே பாவம் 13 வயசுல
என்ன சொல்றது, பாவங்கிறத விட ஒரு குழந்தை எப்படி கொல்றதுக்கு மனசு வருது பாருங்க. அது எப்படின்னா கொடூரமா கொண்டு இருக்கான். கடத்திட்டு போனது மட்டும் இல்லாம 2 பீரை ஒட்டச்சி வாண்டல்லே ஊத்திருக்கான். ஏன்னா அந்த பையன் நுரத்தள்ளி செத்துருக்கான். அந்த PM ரிப்போர்ட்டை பாருங்க, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். நுரத்தள்ளி செத்துட்டு இருக்கான். அதாவது எல்லாம் பஸ்ட் ஆயிலேருந்து பஸ்ட் ஆகி 2 பேருங்கிறது வந்து 1/2 லிட்டர் நெருக்கமா. அவங்க 1/2 லிட்டர் தண்ணியே குடிக்க முடியாது, தாங்காதுல்ல. கெமிக்கல்ல அது கேஸ் வரும் அதுலேருந்து. 2 லிட்டர் பிடிச்சி ஊற்றி விட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. தூக்கிட்டு ஒரு 50 அடி மலை பள்ளத்தில் தூக்கி போட்டாங்க. பையன் செத்துட்டான். அப்புறம் அந்த போட்டோ இடத்த போய் அந்த போட்டோ இடத்தையும் போலீஸ் பிடிக்கல. இவங்க பேரண்ட்ஸே தேடி போயிட்டாங்க. தேடி போய் வந்து அந்த பாடியை வச்சு தான் மறைச்சது. பாரு, எந்த வேலையும் செய்யலை போலீஸ். பாடி வச்சு மறைச்சு தான் இவ்வளோ சொல்யூஷனும் வந்துச்சு. அது மாதிரி தான் இவங்களை கேட்ச் பண்ணி விசாரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னடா எதனால கொலை பண்ணா, அவன் என்னடா பண்ணான்னு கேட்டாங்க. இந்த பையன் டெய்லி விளையாடுவாங்கல்ல கிரவுண்ட்ல எல்லாம், நம்மளே சின்ன பிள்ளைல விளையாடுவோம். இந்த பால் போய் எங்கேயாவது எட்டி ஒரு காட்டில் போய் விழுவோம், தூக்குனாக்க. ஆமா, புதரில் போய் விழுவோம். புதரில் போயிட்டு இருக்க அந்த மாத்தையான அந்த அவனும் இன்னொரு பொண்ணு மேட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாலியலா தனிமையில உல்லாசமா இருந்திருக்காங்க. அதை இந்த பையன் பார்த்துட்டான். 13 வயசு பையனுக்கு அதை சொல்ல தெரியுமான்னு கூட தெரியல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற நாலேஜ் தெரியல. ஆமா, சின்ன பையனா இருக்கான், ரொம்ப குழந்தையிலையும் குழந்தையா இருக்கான். இதை வெளில சொல்லிட போறான்னு சொல்லி அந்த காதலியோட தூண்டுதல்ல இவன் கொலை பண்ணிட்டான். இதை யார்ட்டா சொல்லிட போறான் அப்படின்னா அவனை கொண்டுருன்னு தான் இவன் நைஸா பேசி, குழந்தை விளையாண்டுட்டு இருந்த குழந்தை தானே, அவன் அதை வாங்கி கொடுத்து நைஸா கார்ல அழைச்சிட்டு போய் மற்றும் 3 பேர் சேர்ந்து அந்த காதலியும் இப்போ கைது பண்ணிட்டாங்க. காலில் கைது பண்ணல, இப்போ கைது பண்ணியிருக்காங்க. அவளையும் இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொண்டு போய் பீரை வச்சு ஊற்றி தூக்கி 50 அடி பள்ளத்தில் போட்டு கொலை பண்ணிட்டு எதுவுமே தெரியாமல் சைலண்டாக பெட்ரோல் பங்கில் காரை விட்டு போயிட்டாங்க. இப்போ விசாரணையில் இப்போ SP எல்லாம் சம்பவ இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் பிரச்சனை சிவியர் ஆயிடுச்சு. எப்படி ஆகாமல் இருக்கும்? அந்த ஊரில் நடுநிலை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனை கொண்டு போய் இப்படி கொண்டாக்க எப்படி ஆகாமல் இருக்கும்? இதுக்கு காரணமும் அஞ்சட்டி போலீஸ் தான். போலீஸ் கண்ணி உஷாரா அப்பவே புகாரை வாங்கி விசாரிச்சிருந்தா இந்த சிறுவன் கொலையை தடுத்திருக்கலாம். 2ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே தம்பி, ஒரு 7 ஆமா ஆமா ஆமா, ஒரு நிமிஷத்துல அந்த ஏரியாவில் டவர் லொகேஷன் எடுத்திருப்பாங்க. ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல அந்த கார் எங்க போய் CCTV பார்த்தா ஒரு 1 ஹவருக்குள்ள எல்லா விஷயமும் கைக்கு வந்துடும். நீங்கள் நானும் பேசுனா நமக்கு தான் கேட்கும், போலீஸ் பேசுனா உலகத்துக்கு கேட்கும். ஆமா, 8 மணிக்கெல்லாம் செக்யூர் பண்ணிட்டு 8 மணிக்கு அவன் நம்பருக்கு போயிருந்துருக்கலாம். அவன் நம்பருக்கு போயிட்டு, தம்பி குழந்தைய நீ தான் தூக்கிட்டு இருக்க தெரிஞ்சிச்சு, மரியாதையே குழந்தையோட வந்துரு, இல்லைன்னா தொலைச்சு கட்டுருவோன்னு அப்படின்னு இருக்கலாம். இல்லை அவன் டவர் லொகேஷன் யாராவது போலீஸே போயிருக்கலாம். பையன் வந்து 2ஆம் தேதி இரவு முழு உயிரோட தானே பாருங்க, 3ஆம் தேதி உயிரோட தானே இருக்கான் பகல்ல, 3ஆம் தேதி இரவு தானே கொண்டுட்டு இருக்கானுங்க, 4ஆம் தேதி இன்னைக்கு தானே பிரச்சனையே உங்களுக்கு வெடிக்குது. அப்போ உங்களுக்கு வந்து போலீஸ் நினைச்சிருந்தா அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கலாம், அந்த குழந்தைய காப்பாத்தி இருந்திருக்கலாம், பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த கொடூர புத்தி எப்படி உருவாது பாக்குறது? நீங்க அவன் உல்லாசமா இருந்த பார்த்துட்டாங்க, வீட்டுல சொன்ன ஒரு பயம் இருக்கும், இல்ல அது எல்லாமே ரைட், ஆனா அதையும் தாண்டி இந்த உயிரையே நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு எப்படி அந்த மனநிலை வருதுன்னு கேக்குறேன். அதாவது கொடூர புத்தினா மனிதனுக்குள் மிருகம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று இருக்கு, மதன் எழுதின புத்தகம், வாய்ப்பு இருந்தா படிங்க. அதுல இருக்கு, எல்லாமே இருக்கு. மனிதன் வந்து ரொம்ப ஆபத்தானவங்க. ஒரு சிங்கம்னா கடிக்கும், புலினா கடிக்கும், சிறுத்தைனா கடிக்கும், தெரியும் தானே. பட் அது பசி இல்லைன்னா நீ பக்கத்துல கூட போய் நிக்கலாம், அது பாட்டு அது போயிட்டு இருக்கு. ஆமா, சொல்ல போனா உங்களை கண்டு பயந்து தான் ஓடாது. ஆமா, எல்லா மிருகங்களுக்கும் மனிதனை கண்டா பயம்தான். மனிதன் ரொம்ப அக்ரெசிவான ஆளுங்க, ரொம்ப மோசமான மிருகம், பயங்கரமான ஆளு. குச்சி கொளுத்திவன், வீட்டை கொளுத்தி விடுவான். மனிதன் வாழ்ற வீட்டை கொளுத்தி விடலாமா, ஆடு மாட்டை கொளுத்தி விடுவான், ஆடு மாட்டை வெட்டுவான், எல்லாம் செய்வான். ஒரு ட்ரெயினே கவுப்பானுங்க, ஃபிளைட் அடிப்பான், எல்லா வேலையும் செய்வான், பாம்பு வைப்பான், எல்லாம் செய்வான், பச்சை புள்ளைய கற்பழிப்பான், எல்லா வேலையும் செய்வான். உலகத்துல ரொம்ப மோசமான மிருகம்னா மனிதன் தான் போல. மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. டெவில் இவன், இவன் ரொம்ப பெரிய சைக்கோ இவன். இப்ப பார்த்துட்டாக்கா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வாங்கி கொடுத்து, என்னப்பா பார்த்த, நானும் அத்தையும் இருந்தது அப்படிதான் இருப்போம், அதெல்லாம் பெருசா இல்லை அப்படி இப்படின்னு சொன்னா கூட என்ன பண்ணிட போகுது? இப்ப நீ ஏன் ஊரை மேஞ்சி வர்ற, சொன்னாதான் என்ன ஊர் மேஞ்சவன ஊர் மேஞ்சான்னு இப்ப என்ன ஆயிட போகுது? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு மிரட்டி விட்டு இருந்தா கூட அவன் தம்பி அமைதியா போயிட்டு இருப்பான் போலகுது. அவன் அந்த மூடலே இல்ல, அவன் லீவ் போட்டு அவன் பாவம் குழந்தை. எனக்கு ஒரு இவன் இந்த குழந்தை பயந்துட்டு இருப்பான் அப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னு புரிஞ்சிருக்கு. ஆமா ஆமா ஆமா, மேபி புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. புரிஞ்சிருக்கலாம், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், புரிஞ்சிருக்கலாம். ஆனா வந்து அவன் இவங்களுக்கு ஆபத்து விளைவிச்சா நம்மளுக்கு பிரச்சனை வருமே சொல்லிட்டு அந்த தம்பி பயந்துட்டு இருப்பான், சொல்லாம கூட ஸ்கூலுக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆமா, அதாவது இதெல்லாம் எப்படி சொல்றது, பெரியவங்க வீட்டில் நான் ஒரு கொஞ்சம் பேக் நாலேஜுக்கு போங்க, பின்னாடி போங்க கொஞ்சம். பல பேர் வீடுகளில் இது மாதிரி இருக்கிற குழந்தைங்களே பார்த்துரும், அவங்க வீட்டு குழந்தைங்களே பார்த்துரும். அவங்க அம்மாவே பேசி அந்த குழந்தைய சரி பண்ணுவாங்க. சொன்னீங்கன்னா அம்மா செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட சொல்லாது, அது அப்படியே அந்த கடந்து போகும். அந்த இல்லை நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது. ஆமாம், இன்டைரக்டா இல்லை, நிறைய நேரங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அந்த குழந்தையே அப்படியே போயிடும்.
சில குழந்தைங்க இல்ல ரவுடியாவும் அந்த குழந்தைங்களுக்கே தெரியும் அம்மா தப்பு பண்றாங்கன்னு, இவங்களே அசிங்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க. ஒரு வேளை அந்த அம்மா கண்டிச்சாலுமே இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லாம வந்துட்டுருவாங்க. ஆமா, அப்படியே அதை பைபாஸ் பண்ணி போயிட்டே ஆமா. இருப்பாங்க. இப்ப நீ இருந்த இந்த குழந்தைய கொன்னுதான் அவன் சந்தோஷமா இருக்கணுமா? இது வந்து செய்து பழகடா தமிழா பச்சை படுகொலைமா, அவன் சொன்ன அர்த்தமே வேற. இது இல்ல அந்த அர்த்தம். பச்சை படுகொலைன்னா இப்படி இறங்கிட்டான் போல இருக்கு. அவன் வந்து என்ன அர்த்தத்துல பாரதிதாசன் சொன்னாரோ அதையும் விட்டுட்டான். இந்த ஒரு கள்ளக்காதலுக்காக ஒரு நீ வந்து உன்னுடைய சந்தோஷமா இருந்ததை அப்படி சந்தோஷமான செக்யூரான சரி இந்த குழந்தை பார்த்தான், இதை பெரியவங்க பார்த்துருந்தா நீ சந்தோஷமா இருந்தில்லப்பா, பெரியவங்க பார்த்துருந்தா அவங்க கொலை பண்ண முடிஞ்சிருக்க முடியுமால நேரம் ஊருக்கே சொல்லியிருப்பாங்கல்ல. அதுக்கு போய் இந்த குழந்தைய ஒரு அதாவது எதிர்த்து சண்டையிட திராணி இல்லாதவர்கள்ட்ட தன் வலுவை காமிக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லைண்ணா அந்த மாதிரி இடத்துல தப்பு பண்றதே ஒரு அசிங்கம். அது ஏன்னா உனக்கு எவ்வளவு ரூமும் கட்டி விட்டுறாங்க, அங்கெல்லாம் ஓயெல்லாம் வச்சுதான் இருக்கான். போயேன் யாரு பண்ண மறைச்சா எல்லாம் அதுக்கு தான் தனியா இடமே இருக்கு, போயிரு அவனை யாரும் மறைச்சா. நான் என்ன சொல்றேன், நீ இருந்ததான் தப்பு இல்லை, உன் விருப்பம். ஆனா அதுக்கு இவ்வளவு கொலை செய்யற திட்டம் இருந்த உனக்கு, சோர்ஸ் இருந்த உனக்கு, அதுக்கு கூட 2-3 பொறுக்கி வர்றான் பாரு, அதுக்கு இருந்த சோர்ஸ் உனக்கு, அந்த பொண்ணை அழிச்சு தனியா போறதுக்கு இடம் இல்லையான்னு உனக்கு 3 பொறுக்கி வந்தா நான் வீட்டுல ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போண்டியதானே, அதுக்கு இந்த குழந்தைய கிடைச்சிது. எதுக்கு தான் கொள்றான்னே தெரியல நெறியாளர். உதாரணத்துக்கு முதல்ல பார்த்தோம், அந்த பிள்ளையில பச்சை பிள்ளையிலே அட்டன் பண்ணி கொண்டானுங்க. பச்சை பிள்ளையிலே கொன்று கற்பழிச்சுலாம் சொல்லலை, குழந்தைகிட்ட என்ன இருக்க போகுது, அதை கொண்டாந்து வச்சு கொளுத்தி மதுரை வயலில் கொளுத்தி தூக்கு தண்ணிக்கு போடானுங்க. இப்போ இதில் ஒரு படி மேலே போய் அங்கே நடக்குது இங்கே நடக்குது இங்கே நடக்குது அங்கே நடக்குதுன்னா நமக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாமே. நான் ஆசிபாவுக்காண்டி எவ்வளோ பேர் கொதிச்சு நமக்குள்ளே 1000 ஆசிபா நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பிரிட்டிஷ் பானுக்கு கொந்தளிச்சோம், இங்கே நிறைய ஆயிட்டேன். பார்த்ததுக்காண்டி கொலையாது. இது எவ்வளவு பெரிய ஒரு சின்ன குழந்தைய வந்து ரேப் பண்ணி சாகடிக்கிறது ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதானே, ரெண்டுத்துக்கும் எந்த டிஃபரெண்ட்டுமே கிடையாது. பெரிய டிஃபரெண்ட் இல்லை. ரேப் பண்ணி கொண்டவனுக்காவது ஒரு மோட்டிவ் இருந்தது, இது அதுவுமே இல்லையே. எப்படி கொடூரமான புத்தி. அவனுக்காவது அவன் ஒரு மோட்டிவ் இருக்கு, அவன்கிட்ட ஒரு பிரேமா பசி, அதாவது நான் ரேப் பண்ணேன் அதனால கொண்டுட்டேன் அப்ப வெளில சொல்லிடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க மோட்டிவ். ஆமா ஆமா. இதுல என்ன மோட்டிவ் இருக்கு, இந்த பையன் என்ன பண்ணிட்டான், சரி இந்த பையன் இன்ஃபேக்ட் யார்கிட்டயாவது சொல்லி அதனால உன் தலைக்குறிவு போயிருந்தா கூட நீ லாஜிக் எடுத்துட்டு வரலாம். ஒண்ணுமே ஒரு உயிர் போயிடுச்சு ரைட்டா, நான் சொன்ன விஷன் ரைட்டா, இந்த பையன் சொன்னதுனால வாழ்க்கை போயிட்டு, மானம் போயிட்டு, மரியாதை போயிட்டு, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு ஏதோ நடந்துருந்தா நீ கொண்டு வர ஒரு மாரல் எடுத்துட்டு வரலாம். அது தப்பு, லிட்டரலி தப்பு, லிட்டரலி தப்பு. பேசுறதுக்கு ஒரு மாரல் எடுத்துட்டு வரலாம், ஒரு காரண காரியம்னு சொல்லுவாங்கல்ல, சொன்னதுனால கொண்டுட்டான் அப்படின்னு. அதுக்கும் இதுல வழி இல்லை, அதுக்கும் இதுல அர்த்தம் இல்லை. எதுவுமே இல்லாம ஒரு பிஞ்சை நசுக்கி அதை எதிர்த்து சண்டையிட முடியாத குழந்தைகள். இப்போ எதுக்கு பாலியல் அபியூஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட சைல்டு அபியூஸ் போயிட்டுனா பெரிய பொம்பளைகிட்ட போக முடியாது, காரி துப்பி விட்டுருவா, செருப்பு கட்டு அடிப்பாங்க. ஏன்னா ஒரு அர்த்தம் நீ கூப்பிட்டதுக்கு செருப்பு கட்டி அடிப்பா, இன்னொரு அர்த்தம் இவர் பிசிக்கலா பண்ண லட்சணம் இருக்குல்ல, இவன் குடிச்சியெல்லாம் ஒண்ணு மண்ணா கிடக்குல்ல, நாயா நீ இதுதான் வந்தியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி பணம் கேட்பாங்க. 3வது குறைந்தபட்சம் அவன் குடும்ப தேவைக்காவது நீ காசு கொடுக்கணும். எதுவுமே இல்லாம ஒரு பொம்பளை வர்றதுன்னா இன்னைக்கு சிரமம். அது எப்படி, எதுக்கு வர போறாங்க, ரைட், நல்ல கேள்வி. எதுக்கு வர போறாங்க, அதுக்கு புருஷனோடய இருக்க போறாங்க. ஒன்னே அவங்க உடல் தேவையை தீர்மானிக்கணும், அதுக்கு ஒன்ட்ட பிசிக்கலி ஹெல்த் இல்லை. இன்னொன்னு பொருளாதார தேவையை தீர்மானிக்கணும், அதுக்கு ஒன்ட்ட பணமும் கிடையாது. 3வது கூட்டா செருப்பு கட்டி அடிச்சாலும் அடிக்கும், இல்ல ஊரை கூட்டி பஞ்சாயத்துக்கு சேர்த்து வச்சு விட்டுனா என்ன பண்றது. அப்ப இந்த குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாது. சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது அப்பா வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்போதானே ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை இங்கே ஐநாவரத்தில் வச்சு ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர் பிளாட்ல எத்தனை பேர் 13-14 பேர் அக்யூஸ்ட் ஆனவனோட எல்லாம் தான் கம்பிக்கு பின்னாடி போனாங்களே. அதாவது எதிர்த்து சண்டையிட முடியாத குழந்தைகள். நான் பெற்றோர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது இந்த இடத்துல, இப்போ ஏழை எளிய குடும்பம் பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறது அப்படின்னா, பணக்கார வீட்லேயும் பிள்ளைங்க தப்பா போயிடுது, ஏழைங்க வீட்லேயும் பிள்ளைங்க அது மாதிரி அப்யூஸ் பண்ண முடியும். ஏன்னா பணக்கார வீட்டில் பிள்ளைங்களை பார்க்க நேரம் இருக்காது, ஏழைங்க வீட்டில் பிள்ளைய பார்க்கவே நேரம் இருக்காது. ரெண்டுக்குள்ள மீனிங் வேற. புரியுதுண்ணா. ஏழை எளியவங்க வீட்டில் காலையில் 5 மணிக்கு வேலைக்கு போகணும், அப்படிதான் கொண்டு போய் சிவகங்கையில் விட்டு போனாங்க. பார்த்தா அந்த கிழவனூலே ரேப் பண்ணிட்டானுங்க, அந்த பிள்ளைங்களை விளையாண்டானுங்க. பள்ளியோட பசில ஏற்றி விட்டுன்னு சொல்லிட்டு போனதுக்கு தாத்தா வயசுல உள்ளவன், தாத்தாக்கள் முறையில் உள்ளவன். ஒன்று இது, இன்னொன்று அப்பா வேலைக்கு போடுவார், நம்ம குழந்தைங்களை பார்க்குறதே வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். எல்லாம் கூலிகள் வேலைக்கு போவோம், இந்த பிள்ளைங்களாம் தானாக எழுந்து தானாக பள்ளியோட போய் தானாக வந்து தானாக சாப்பிட்டு தானாக இருக்க வேண்டியதான், சமைச்சிருக்கு சாப்பிட்டு. அதுலேயும் அப்யூஸ் பண்ண நடக்குது. பணக்கார வீட்லேயும் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அங்கே வந்து அவங்க பிஸியாக இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் வந்து அங்கேயும் வேலை செய்கிறவங்களாலையும் மற்றவங்களாலையும் அங்கேயும் சில அப்யூஸ்மெண்ட்ஸ் நடக்குது. ஸோ குழந்தைகளை தயவுசெய்து நம்ம கண் முன்னே பாருங்கள். குழந்தை விளையாடுறான கிரவுண்டில் போய் 1/2 மணி நேரம் உட்காந்துருங்க, இல்லை 1/2 மணி நேரம் வாக் பண்ணுங்க, கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸ் ஆகும். அதை விடுத்துட்டு தேகன்னு விட்டுறக்கூடாது. ரோட்டில் விளையாடுதுன்னா ஒரு வண்டி அடிச்சிடும், இந்த கொலை வேண்டாம், ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் யோசிக்க வேண்டாம். ஒரு வண்டி அடிச்சிருது ரிவர்ஸில், ஒரு ஆட்டோ மோதிடுது, ஏன்னா அவங்க பிள்ளைகளை சுற்றுறோம், கை கால் உடஞ்சிட்டா என்ன செய்யுது, மரண அளவுக்கு போகலனாலும்
நம்ம கண் பார்வையிலும் பிள்ளைகளை வளர்க்க முடியலன்னா பிள்ளைய இப்போ தெருவு தள்ளி வைங்க. வாழ்க்கையில் தண்ணீர் பெற்று வரை தான் குழந்தை பக்கம்னா அது எந்த காலத்திலையும் நடக்காது. குழந்தை பெற்றா வளர்க்குறதுக்கு நல்ல கல்வி, மாசத்துல ஒரு முறையனும் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், வாரத்தின் ஒரு முறையனும் உங்கள் குழந்தைகளை உங்கள் கையால் குளியாட்டி விடுது. அவங்க ஃபிசிக்கல் எதுவும் சேஞ்ச் இருக்கா, நெகை கீரல் இருக்கா, எங்கேயாவது படாத அந்த மர்ம உறுப்புகள், அதாவது ப்ரைவேட் பார்ட்டில் ஏதாவது காயங்கள் இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தா கூட அது மெதுவாக அந்த குழந்தைகிட்ட விசாரிக்கணும். ஆமாம், ரொம்ப படபடன்னு விசாரிச்சிங்கன்னா பயந்துடும் அந்த புள்ள. என்னடா கண்ணு என்ன சாமி இது என்னாச்சுப்பா இது இப்படி காயமாக இருக்கேன்னா அந்த தாத்தா இல்லை ஏதாவது சொல்லணும். அந்த பெரியப்பா இல்லை, அந்த மாமா இல்லை, ஏதோ ஒரு உறவுல யாரோ ஒருத்தவங்க, இல்லை வெளில ஒரு ஆட்டோ டிரைவர், இல்லை ஸ்கூல் வண்டி ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணும். அதையும் நாசுக்காக விசாரிக்கணும். பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தப்பாயிடும். இப்போ இதே தான் மாத்தேன்னு ஆக போகிறான். கொஞ்சம் இதை நாகரிகமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இந்த பிள்ளைகிட்டே பிறகு விளக்கம் கூட கேட்டுருக்கலாம், இல்லை ஏதாவது வாங்கி கொடுத்து சமாளிச்சிருந்துருக்கலாம். சொன்னா கூட சொல்லிட்டு போடா, ஏதோ சின்ன பிள்ளை உளர்ந்துட்டு போக வேண்டியது இல்லை. என்ன இருக்கு, உன் தலையை சீவிடுவா போகிறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ கொலைகேஸில் போயிட்டே உள்ள கொலைகேஸ் மோட்டிவேஷன் கிளியர் ப்ரூவ் நல்ல ட்ரையல் நடத்தினா அந்த கேஸெல்லாம் தண்டனை ஆகிடும். ப்ராசிக்யூஷன் சைடு ஃபர்ஸ்ட் கிளாஸாக கேஸை ஹேண்டில் பண்ணாங்கன்னா, ஏன்னா பீர் ஊற்றிருக்கான், ஒரு குழந்தை பீர் வாங்கி குடிக்க போகிறதில்ல. முதல் விஷயம் கேட்டேன், இவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். சிசிடிவியில் இவன் தான் ஃபுட்டேஜில் இருக்கான். இவன் கிட்னாப் பண்ணிட்டு போனது, கிட்னாப் கம் ரே மர்டர், பிரேமா பசி உனக்கு மேட்டர் பண்ணது அவன் பார்த்தது, அது எல்லாத்தையும் கிளீனாக ஸ்கெட்ச் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சார்ஜ் ஷீட்டில் கரெக்டாக தண்டனை ஆகும். காதலனும் போகிறான், அவனை கொலை பண்ணுறேன்னு சொன்னால் காதலையும் போகுது. எல்லாரும் எல்லாமே முறையாக நடத்தினா தண்டனை ஆகும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.